எல்லாருக்கும் வணக்கம். நான் கொஞ்ச நாளாக யோசிச்சுட்டு இருந்த ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சிருந்தேன். இப்போ உள்ள கொரோனா வைரஸ் சுச்சுவேஷன் வந்து ரொம்ப அலார்மிங்காக இருக்குது. அது வந்து ஒரு வேளை இந்த வருஷத்தில் க்யூர் ஆகலாம், இல்லை அடுத்த வருஷம் கூட எடுக்கலாம். பட் என்னென்னா, நான் இப்போ அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணல. நான் இப்போ டிஸ்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறது வந்து என்னென்னா, அடுத்ததாக தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா இன்னும் ஆனால் ஒரு வருஷம் இருக்குது. அப்படிங்கிறவங்களுக்குள்ள அந்த ஒரு வருஷத்தில் வந்து இதாகிடும், சுச்சுவேஷன் வந்து நார்மல் ஆகிடும். எல்லோரும் வந்து ஏதோ மாஸ்க் போட்டாவது ஓட்டு போட முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் போது, அப்படி ஒரு சுச்சுவேஷனில் எலெக்ஷன் வந்துச்சுன்னா அது வந்து யாருக்கு ஃபேவரபுளாக இருக்கும்? ஏடிஎம்கேவா டிஎம்கேவா? ஸோ போஸ்ட் கொரோனா வைரஸ் சுச்சுவேஷன். ஸோ அது ஒரு திங். அதுக்கப்புறம் கொரோனா வைரஸ் வராமலே இருந்ததுனால யாருக்கு ஃபேவரபுளாக இருந்திருக்கும்? என்னால் ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக சொல்ல முடியும். என்னால் கொரோனா வைரஸ் வராமல் இருந்திருந்தானே ஒரு வேளை ஏடிஎம்கே வந்து ஜெயிச்சிருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்திருக்கும். மேபி நாட் லைக் அந்த ஜெயலலிதா வின் பண்ண மாதிரி அப்படியே பெரிய 130 140 சீட்ஸ் அது மாதிரிலாம். ஒரு விஷயம் வந்து நான் கிளியராக ஸ்டேட் பண்ணிக்கிறேன். என்னென்னா வந்து யூ வில் நாட் see a verdict லைக் என்னென்னா, இந்த மாதிரி ஓவர்வெல்மிங்கான வேர்டிக்ஸ்லாம் இனிமேல் நீங்கள் பார்க்க மாட்டீங்க தமிழ்நாடு பொலிட்டிக்கல் ஹிஸ்ட்ரியில். அது என்னோடய அசஸ்மெண்ட். ஏன்னா வந்து என்ன ஆயிருக்குன்னா, பீப்புள் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்காங்க 2 பார்ட்டி சிஸ்டமில் தமிழ்நாட்டில். முன்னாடி வந்து எப்படி இருந்திருக்குன்னா, ஒரு பார்ட்டி வந்து பவரில் இருந்திருக்குன்னா அது மேலே ஒரு கோவம் வந்திருக்கு. அது வந்து அடுத்த பார்ட்டிக்கு வந்து பெனிஃபிட்டாக போயிருக்கு. ஸோ அது வந்து பீப்புள் வந்து அந்த 2 பார்ட்டி சிஸ்டம் வந்து லைக் பண்ணாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ 2001லேருந்து இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, இந்த லாஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ட்ரெண்ட் வந்து எப்படி இருந்திருக்குன்னா, ஏதோ ஒரு பார்ட்டி வந்து மேலே ஏதோ ஒரு லேஸாக ஒரு கோவம் இருந்திருக்கு. அந்த கோவம் வந்து அப்படியே மேக்னிஃபை ஆகிருக்கு எலெக்ஷன் போது. அந்த பார்ட்டி மேலே உள்ள கோவம்னு மாத்திரம் சொல்ல முடியாது, அது ஒரு இண்டிவிஜுவல் மேலே உள்ள கோவமாக கூட இருக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், நான் 2001 எலெக்ஷன் போது எனக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினால வந்து ஜெயலலிதாவுக்கு ஓட்டு போட்டால் நல்லது அப்படிங்கிற மாதிரி பட்டுச்சு. எனக்கு அப்போ ஓட்டு போடுற ஏஜ் கிடையாது. நான் சில பேர்கிட்ட அப்படி சொன்னேன், ஜெயலலிதாவுக்கு வந்து ஓட்டு போடுங்க அப்படின்னு. ஸோ அது வந்து டெஃபினட்டிவான ஒரு ரீசன் கிடையாது. ஏன் வந்து ஒரு பார்ட்டி வந்து ஒரு எலெக்ஷனில் வந்து பேடாக பண்ணுது, இன்னொரு பார்ட்டி வந்து பெட்டராக பண்ணுது அப்படிங்கிறதுக்கு யூ வில் நாட் ஹேவ் அ டெஃபினேட்டிவ் ஆன்சர். பட் இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் தேர் வில் பி அ டெஃபினட்டிவ் செட் ஆஃப் கன்க்ளூஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னென்னா, 2016க்கும் இந்த எலெக்ஷனுக்கும் பொறுத்த வரைக்கும், 2016 நான் வந்து பெங்களூர்லேருந்து ஒவ்வொரு தடவையும் சென்னைக்கு, ஆக்சுவலாக பெங்களூரில் நான் வேலை பார்த்துட்டு இருந்தபோது ஒவ்வொரு தடவையும் பெங்களூர்லேருந்து சென்னைக்கு வரும்போதே ஐ குட் ஃபீல் இட் லைக் தெர் இஸ் நோ வேவ். இந்த எலெக்ஷனில் வந்து ஒரு வேவ் எலெக்ஷன் இல்லை அப்படிங்கிறது என்னால் சென்ஸ் பண்ண முடிஞ்சிச்சு. So I was able to arrive at some kind of conclusion that okay, 2016 election is going to be some kind of a dead heat. And Stalinனால பெரிய அளவில் he was not able to generate any level of momentum. Last lapல அவர் வந்து he was doing this namakdame and all kind of outreach and other things, and it partially worked ன்னு சொல்லலாம். It could have brought him up to over the power, and அது வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த எலெக்ஷனில் வந்து இப்ஸ் அண்ட் பட்ஸ் இருக்குது. பட் ஒரு எலெக்ஷன் முடிஞ்சு அது ரிசல்ட் டிக்ளேர் ஆனும்போது பார்ட்டி கேனாட் கோ இன் டு இப்ஸ் அண்ட் பட்ஸ். இஃப் யூ லாஸ்ட் இட், யூ லாஸ்ட் இட், அவ்வளோதான். இஃப் யூ லாஸ்ட் இட் பை இத்தனை மார்ஜினில் நீ வந்து தோத்துட்ட, இல்லை இத்தனை மார்ஜினில் வந்து நீ தோத்துட்ட அப்படிங்கிறது தெர் வில் பி சம் அனாலிசிஸ். ஆனால் அதில் வந்து யூ கேனாட் கிவ் இன் டு இப்ஸ் அண்ட் பட்ஸ். லைக் அவங்க வந்து பவரில் இருந்தாங்க, ஸோ ஜெயலலிதா வந்து மிஷினரியை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணி ரிசல்ட்டை வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக டேர்ன் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படின்னா யூ கேனாட் டூ தட் கைண்ட் ஆஃப் அனாலிசிஸ். யூ கேன் கிவ் தட் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் லைக் என்னென்னா ஜெயலலிதா டிட் லைக் திஸ், அதனால் எங்களுக்கு அப்படி போயிடுச்சு அப்படின்னு. இந்த எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டைனாமிக் இருக்குது. முன்னாடி எலெக்ஷன்ஸில் வந்து நீ பார்க்காத ஒரு டைனாமிக் இல்லைன்னா வந்து தேர்ட் ஃப்ரண்ட்டுங்கிறது இட் இஸ் நாட் லைக் கம்ப்ளீட், இட் வில் நாட் பி அ வாஷ்ட் அவுட் தேர்ட் ஃப்ரண்ட் இந்த எலெக்ஷனில். பட் தேர்ட் ஃப்ரண்ட் வந்து ஒரு டெஃபினிட்டிவான தேர்ட் ஃப்ரண்ட்டாக இருக்காது. இட் வில் நாட் பி லைக் ஒரு ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான கான்ட்ரிபியூஷன் வரும் அப்படின்னு வந்து நீங்கள் எதிர்பார்க்க முடியாது.
லைக் ஒரு ரஜினி வந்து கட்சி ஆரம்பித்தா 30 சீட் வரும், கமல் வந்து ஒரு வேளை ஒரு 10 சீட் வாங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி யூ வில் நாட் கெட் அ டெஃபினெட் கான்ட்ரிபியூஷன். பட் தே மே பி ஏபிள் டு மேக் அ டென்ட் இன் ப்ராஸ்பெக்ட்ஸ் ஆஃப் போத் த பார்ட்டிஸ். அதனால் இந்த எலெக்ஷனில் வந்து தேர்ட் ஃப்ரண்ட்டுங்கிறது ஒரு ரிலவெண்ட்டான பிளேயர் தான், பட் இட்ஸ் நாட் கோயிங் டு பி அ சிக்னிஃபிகண்ட் பிளேயர். லைக் யார் அடுத்த கவர்மெண்ட்டை வந்து தீர்மானிக்கிற ஒரு பிளேயரோ இல்லை அடுத்த இந்த தேர்ட் பார்ட்டியை வந்து நம்ம அலையன்ஸில் வச்சுக்கிட்டா நம்ம பார்ட்டி வந்து பவருக்கு வந்துடும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கம்பல்ஷன் வந்து 2 திராவிடியன் பார்ட்டிஸ்க்கும் இருக்க போது இல்லை. இட் வில் பி அகெயின் எ 2 player ரேஸ். பட் என்னென்னா லைக் இட் வில் பி சிமிலர் டு 2016 அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிமிலரான பேட்டர்னில் இருக்கும், பட் இட் வில் நாட் பி த சேம். எந்த இப்போது 2016க்கு சிமிலர்னு எந்த ஆஸ்பெக்டில் நான் சொல்கிறேன்னா, லைக் பார்த்தீங்கன்னா 2016 வந்து ஸ்டாலின் ட்ரைடு சம்திங் டு என்னென்னா ஷோ ஜெயலலிதா இன் பேட் லைட். அது வந்து ஒர்க் ஆகிடலாம், அது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. பட் 2021 வந்து ஐ திங்க் எடப்பாடி வந்து ஹி ஹஸ் ஸ்லாட்டட் ஹிம்செல்ஃப். ஏன்னா ஒரு எம்ஜிஆர் அளவுக்கு இல்லைன்னா கூட ஜெயலலிதாவுக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு பக்கத்தில் வந்திருக்காரு. ஸோ ஹி ஹஸ் ஸ்லாட்டட் ஹிம்செல்ஃப் வெல், அது ரொம்ப முக்கியம். அண்ட் ஜெயலலிதாவை கம்பேர் பண்ணும்போது எடப்பாடி ஹேஸ் மோர் சப்போர்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் கவர்மெண்ட். அண்ட் பன்னீர்செல்வம் ஆல்சோ இஸ் ஃபேவரிங் த சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ தேர் ஆர் 2 important திங்ஸ் இஸ் டைனமிக்ஸ். ஸோ வந்து இட்ஸ் அ லெவல் பிளேயிங் ஃபீல்டாக இருந்தால் கூட சம் பார்ட்டி ஹேஸ் இட்ஸ் பேஸஸ் வந்து கவர்டாக இருக்குது. ஸோ ஏடிஎம்கே வந்து இட் ஹேஸ் இட்ஸ் பேஸஸ் கவர்டு, பட் தட் டசன்ட் மீன் தட் இட்ஸ் கோயிங் டு வின், ரைட்? ஏன்னா எப்போவும் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்போர்ட்டில் கூட நிறைய பேர் நினச்சிருப்பாங்க இந்தியா வந்து அந்த வேர்ல்ட் கப் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்ரீலங்கா தானே ஈஸியாக ஜெயிச்சுட்டு போயிடாங்க, தட்டிட்டு போயிடாங்க. பட் த ஃபைனல் வாஸ் நாட் லைக் தட். ஓகே, அதே மாதிரி வந்து 2019 வேர்ல்ட் கப்பில் இந்தியா வந்து கப்பை ஜெயிச்சிரும் அப்படின்னு நினச்சாங்க. ஆனால் தே குடன் கிராஸ் த செமிஃபைனல் ஹர்டில். ஸோ எந்த நேரத்தில் வாட் திங்ஸ் மேட்டர் மோஸ்ட் அப்படிங்கிறது யூ கேனாட் டிட்டர்மைன் இன் லைஃப். யூ மே ஹாவ் எவ்ரி திங், பட் யூ மே பி லேக்கிங் இன் சம்திங். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா டைனாமிக் வந்து என்னென்னா, ஸ்டாலின் வந்து ஹீ இஸ் மோர் அசர்ட்டிவ், ஹீ இஸ் மேக்கிங் த மோர் நாய்ஸஸ் கம்பேர்ட் டு வாட் ஹீ டிட் pre-2016. ஸோ மோர் அசர்ட்டிவ் அண்ட் மோர் பப்ளிசிட்டி, ஒரு மார்க்கெட்டிங் பிளிட்ஸ் இருக்குது ஏடிஎம்கேவுக்கு. டிஎம்கேவுக்கும் அதுக்கு மேட்சிங்கான ஒரு மார்க்கெட்டிங் பிளிட்ஸ் இருக்குது. ஒரு ப்ரைவேட் டிவி நெட்வொர்க் இருக்குது, சோஷியல் மீடியா, அதுக்கப்புறம் மோஸ்ட் ஆஃப் த நியூஸ் சேனல்ஸ் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக போயிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸோ அந்த டைனமிக் வந்து சில விஷயங்கள் வந்து வந்திருக்கு. அது வந்து ஒரு டைனமிக் ஃப்ளோ இருக்குது இந்த எலெக்ஷனில். பட் என்ன விஷயம்னா வந்து ஸ்டாலின் வந்து வெதர் ஹி இஸ் மேக்கிங் த ரைட் நாய்ஸஸ் அப்படிங்கிறது ஆமாம், பட் வெதர் ஆல் இஸ் பாயிண்ட்ஸ் ஆர் பீங் அக்செப்டட் பை திஸ் பப்ளிக் அப்படிங்கிறது தெரியாது. ஏன்னா அது வந்து சம்டைம்ஸ் ஹி கம்ஸ் ஆஃப் லிட்டில் அன்னாயிங், ஒரு அன்னாயிங் ப்ரிக் மாதிரி ஒரு அன்னாயிங்காக சில விஷயங்கள் வந்து ஹி இஸ் மேக்கிங் சம் கைண்ட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். பட் ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த ஸ்டேட்மெண்ட்ஸ் தட் ஆர் மேக்கிங் ஒரு 60% ஆஃப் வாட் ஹி இஸ் மேக்கிங் இஸ் கரெக்ட். லைக் ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஃபெயில் ஆகிருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரியில்லை, ரோடு சரியில்லை, அது சரியில்லை அப்படின்னா அது வந்து அந்த டைனமிக் வந்து வி ஆர் ஏபிள் டு விசிபிளி சி. லைக் ஆமாம் இவர் சொல்கிறது கரெக்ட் தான். ஏன்னா இப்படி நம்ம வந்து இப்படி பார்க்கும்போது இந்த இதெல்லாம் நம்மளுக்கு இல்லை, ஒரு நம்மளே வந்து மக்களாக ஒரு லிஸ்ட்டு போட்டு இதெல்லாம் நம்ம ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பாடியாக இந்த கவர்மெண்ட் வந்து அதுக்கு உண்டான ஒரு ஆக்ஷனும் எடுக்கலை அப்படிங்கிறது ஸ்டாலின் வந்து இதாவது. ஆனால் ஸ்டாலின் சொல்கிறது நம்மளுக்கு ஸ்ட்ரைக் ஆகுது மைண்டில். ஒரு விஷயம் வந்து கவர்னிங் அ திங், அனதர் திங் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிங். ஸோ ஒரு இதில் வந்து ஒரு கவர்மெண்ட்டில் வந்து ஒரு கவர்மெண்ட் வந்து கவர்ன் பண்ணும்போது அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து கரெக்டாக பண்ணியிருக்கு, ஆனால் கவர்னன்ஸில் ஏதோ ஃபெயில்யூர் ஆகிருக்குன்னா கூட பீப்புள் மே ஃபர்கிவ். டெலிவரியில் ஏதோ ப்ராப்ளம் ஆகிருக்கு, டெலிவரி சிஸ்டம் வந்து சரியாக ஒர்க் பண்ணாமல் டெலிவரியில் ஃபெயிலியர் ஆகிருக்கு அப்படின்னா. ஆனால் பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இந்த மாதிரி ரோடு இது பண்ணுறது, குண்டு குழியமாக இருக்கிறது, இந்த மாதிரி பைப்லைன்லாம் இது பண்ணுறது. ஸோ பேசிக் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆக்டிவிட்டிலே ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபெயில்யூர் ஆகிருக்கு. இல்லை ஃபெயில்யூர்னு நான் சொல்ல மாட்டேன், ஏன்னா ஏடிஎம்கே வந்து லைக் ஒரு பினைனான கவர்மெண்ட்டாக தான் இருக்குது இன்னும்.
பட் அது என்னென்னா வந்து சில ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ கேன் புட் இட் இன் ஏ மோர் சூட்டபிள் வேர்ட் தட் ஷார்ட் கமிங்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த எலெக்ஷன் வந்து அப்படி ஒரு ஷார்ட் கமிங்ஸ் இருக்குது. அப்புறம் இந்த கொரோனா வைரஸ் ஹவு த ஏடிஎம்கே கவர்மெண்ட் ஹேண்டில் இப்போதைக்கு தே ஹவ் ஹேண்டில் இன் 50-50 கைண்ட் ஆஃப் சினாரியோ. லைக் சம் சுச்சுவேஷன் வந்து தே ஹவ் ஹேண்டில் கரெக்ட்லி, சில விஷயங்களை வந்து தே ஹவ் நாட் ஹேண்டில் கரெக்ட்லி. டெஸ்டிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, ஆனால் வந்து முன்னாடியே வந்து பேசஞ்சர்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி குவாரண்டைன் பண்ணல. அதுக்கப்புறம் ப்ரோஆக்டிவாக நிறைய ஸ்டெப்ஸ் வந்து எடுக்க விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து கேசஸ் வந்து அதிகமாகி லாக்டவுன் இது வந்து சினாரியோஸ் வந்து சரியாக மேனேஜ் பண்ணல. ஸோ இது மாதிரி வந்து யூ கேன் பாயிண்ட் அவுட் சர்டைன் திங்ஸ். ஸோ டிஎம்கே வந்து ஒரு டிஃபால்ட்டாக வந்து ஒரு அப்போசிஷன் பார்ட்டி அப்படிங்கிறதுனால வந்து they are trying to reap the success and to state the fact they are doing something also, like நிறைய இடத்துக்கு போய் இந்த மாதிரி ஒரு இது கொரோனா வைரஸ்க்கு இது டிஸ்ட்ரிபியூஷன் அது இதெல்லாம் பண்ணுறாங்க. இட்ஸ் நாட் லைக் தே ஆர் இன்விசிபிளாக இருந்துட்டு அப்படியே பேக்ரவுண்டில் இருந்துட்டு அப்படியே ஏதோ ஒரு இதனால பெனிஃபிட் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணல. பட் ஸ்டில் லைக் இட்ஸ் ஃபீலிங் லைக் என்ன ஏடிஎம்கே வந்து ஒரு ஏடிஎம்கேவோட ஃபெயில்யூர்ஸை வந்து இது பண்ணி அது மூலமாக வந்து ஏதோ பெனிஃபிட் பண்ண பார்க்குது அப்படிங்கிற பார்க்குது. அவங்க வந்து டிஎம்கே வந்து சப்ஸ்டான்ஷியலாக பெரிய அளவில் ஒரு கன்சர்ன்ஸை வந்து ரைஸ் பண்ணலையோ, மக்களோட கன்சர்ன்ஸை வந்து ரைஸ் பண்ணல அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ மாநில சுயாட்சி அதெல்லாம் பற்றி பேசுகிறாங்க, அதெல்லாம் ஓகே தான். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பாயிண்ட் கான்ஸ்டியூஷனை பொறுத்த வரைக்கும். ஸோ சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா லைக் நிறைய விஷயங்களை வந்து யூ கேன் ஒர்க் ஸ்மூத்லி. லைக் இது மாதிரி சென்டர் லிஸ்ட்டு என்ன, ஸ்டேட் லிஸ்ட் என்ன, நம்மளுக்கு வந்து எந்தெந்த இதை வந்து சென்டர் கையாளணும், எந்தெந்த இதை ஸ்டேட் கையாளணும், ஸ்டேட்டுக்கு எந்த அளவுக்கு அட்டானமியும் ஃப்ரீடமும் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் வந்து இருக்குது. சென்சிட்டிவான நிறைய விஷயங்கள் வந்து சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்குது. ஸோ சென்டர் ஸ்டேட் ரிலேஷன்ஷிப் வந்து இட் இஸ் ஓகே அட் த மூமெண்ட். யூ கேனாட் சே தட் இட்ஸ் வெரி குட்னு சொல்ல முடியாது, இட் கேனாட் சே தட் பேட் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனால் ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறாருன்னா, ஸோ சென்டர் இஸ் ட்ரைங் டு என்க்ரோச் ஆன் தி அட்டானமி ஆஃப் தி ஸ்டேட் அப்படிங்கிறாரு. ஸோ டிஎம்கே வந்து அதோட டைனாமிக் என்ன மாறும் அப்படிங்கிறது இப்போ டிஎம்கே வந்து இட் வின்ஸ் த 2021 எலெக்ஷன். ஸோ அதோட டைனாமிக் வந்து என்ன மாறும்னு தெரியாது. தெர் மே பி சம் சேஞ்சஸ். பிஜேபி வந்து சில விஷயங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுல ஹெசிடண்ட்டாக இருக்கலாம். லைக் ஹைட்ரோகார்பன், நியூட்ரினோ அது மாதிரி இதெல்லாம் வந்து ஹெசிடேட் பண்ணுறதை பற்றி யோசிக்கலாம். பட் ஸ்டில் எடப்பாடி வந்து ஹி ஹஸ் டிக்ளேர்டு தட் டெல்டா ரீஜன் ஆஸ் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோனில் வச்சுருக்கார். தட் இஸ் அ திங். ஆனால் ஸ்டில் லைக் இந்த கவர்மெண்ட் வந்து இட் இஸ் அட் சம் லெவல் இட் இஸ் அட் த மெர்சி ஆஃப் தி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து இஃப் தே அகெயின் புஷ் ஃபார் தோஸ் ஸ்கீம்ஸ் then the state government may have to relent because this chief minister is hand-picked by someone, not picked by the people. So at some level on the Edapadi may have to relent to passing of those schemes. But என்ன விஷயம்னா வந்து நான் வந்து எதனால் வந்து 2021 வந்து ஒரு க்ளோஸ் ஃபைட்னு சொல்கிறேன்னா, ஏடிஎம்கேவோட அலையன்ஸ் வந்து ஒன்றும் பிரேக் ஆகலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டிஎம்கே வந்து தே ஹவ் காட் தேர் பேசஸ் கவர்ட். பட் ஏடிஎம்கே ஆல்சோ ஹேஸ் அண்ட் தே ஹவ் டன் இட் வெரி ஸ்ட்ராங்லி இன் த பாஸ்ட். அண்ட் இந்த சவுத் ரீஜன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ இஃப் யூ சி லைக் திருநெல்வேலி, மதுரை, அது மாதிரி சில இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா அந்த இடத்துக்கு நீங்கள் போனாலே யூ கேன் ஃபீல் லைக் ஓ இது ஏடிஎம்கேவோட ஃபோர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு வைப் இருக்கும். தட் வைப் வில் நாட் சேஞ்ச் ஈஸிலி. ஸோ ஜெயலலிதா வந்து ஜெயிச்சதுக்கப்புறம் ஜெயலலிதா ஒன் மதுரை இன் 2011 அண்ட் ஷீ டிட் பெட்டர் இன் மதுரை இன் 2016 ஆல்சோ. ஸோ அகெயின் திருநெல்வேலியை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம்கே டிஎம்கே ஒரு ஃப்ளிப் இருக்குது. பட் ஏடிஎம்கே வந்து ஒரு கன்சிடபிளான ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் இருக்குது. ஸோ இது மாதிரி சில ஸ்டேட்ஸ் இருக்குது, நிறைய ஸ்டேட்ஸ் இருக்குது. சதர்ன் ஸ்டேட்ஸ் பார்த்திங்கன்னா சேலம் வந்து சிஎம்மோட இது இருக்குது. ஸோ சிஎம்மோட ஸ்டேட் தான் அது. ஸோ அது வந்து மதுரை, சேலம், திருநெல்வேலி. ஸோ ஒரு பர்டிகுலர் சவுத் பெல்ட்டில் வந்து தே ஆர் வெரி ஸ்ட்ராங் ஏடிஎம்கே.
அது வந்து கம்யூனிட்டி கேஸ்ட் அது மாதிரி நிறைய விஷயங்களும் அதில் கலந்துருக்கு. டிஎம்கேவும் தே ஹேவ் தேர் ஓன் ஸ்ட்ரென்த்ஸ். பட் டிஎம்கே வந்து இட்ஸ் என்னென்னா கேச்சிங் கிரவுண்ட். they are making up for the last time and they are building up on the leads. And furthermore இந்த லோக்கல் பாடி எலெக்ஷனில் வந்து நிறைய இடங்களில் வந்து ஜெயித்ததுனால மொமெண்டம் வந்து அவங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்குது 2021 வந்து ஜெயிக்கிறது. ஏன்னா வெரி ரேர்லி ஹேஸ் அ பார்ட்டி இன் பவர் லாஸ்ட். இது வந்து ஐ cannot say that ADMK லாஸ்ட் பேட்லி அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா ஸ்கோர் லைன் வந்து அப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணல. டிஎம்கே அலையன்ஸ் வந்து ஒரு 1500 சம்திங், ஏடிஎம்கே வந்து ஒரு 1300 சம்திங் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இட்ஸ் அ மேட்டர் ஆஃப் ஜஸ்ட் ஃபியூ சீட்ஸ் ஹியர் அண்ட் தேர். அந்த ஸோ வந்து அகெயின் லைக் 2021 வந்து இட் வில் பி அ வெரி ஃப்ளக்சுவேட்டிங் கைண்ட் ஆஃப் எலெக்ஷன். பட் இட் வில் பி அ வெரி டிசைசிவ் எலெக்ஷன். ஏன்னா வந்து ரெண்டு பேரோட ஃப்யூச்சரையும் கம்ப்ளீட்டாக அதை டிசைட் பண்ண போகுது. 2016 2011 பார்த்திங்கன்னா whoever is the incumbent or the opponent அது வந்து பெரிய விஷயம் இல்லை. இப்போ 2011 வந்து ஜெயலலிதா ஜெயிக்கலைனாலும் she had a chance again at 2016. ஸோ அது மாதிரி there is lot of அதில் வந்து நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஜெயலலிதாவும் கலைஞரும் they can contest like the thing. It didn't matter even if they lost or won or something like that. But 2021 if Edapadi loses, I think he will not be chief minister for a very long time. He is not going to become a chief minister for a very long time. And 2021 if Stalin loses, then again his hold over the party will vanish. There may be chances, there may be voices in the DMK that Udayanithi Stalin should be given a chance. அது வந்து கம்ப்ளீட்டாக இவங்க ரெண்டு பேரோட இண்டிவிஜுவல் ஃபேட்ஸே டிசைட் பண்ணுற மாதிரி ஒரு எலெக்ஷன். அதுக்கப்புறம் பார்ட்டியோட ஃபேட்டையும் டிசைட் பண்ணுற மாதிரி. ஏன்னா டிஎம்கே வந்து இட் ஹஸ் நாட் பீன் இன் பவர் ஃபார் 2 consecutive terms. அண்ட் ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரியை வந்து எடுத்துக்கிட்டால் கூட டியூரிங் எம்ஜிஆர் டைம் இட் வாஸ் நாட் இன் பவர் ஃபார் 2 consecutive terms. ஸோ ஒரு தேர்ட் கன்சிக்யூட்டிவ் டேர்ம் வந்து த பார்ட்டி கேன் இல் அஃபோர்ட் தட் கைண்ட் ஆஃப் சுச்சுவேஷன். ஏன்னா கேடர்ஸ் வந்து அவ்வளோ மோட்டிவேட்டட் ஆகும்போது பார்ட்டி வந்து ஃபெயில் ஆகிடுச்சுன்னா தே வில் பிகம் வெரி டிஜெக்டட் அண்ட் த பார்ட்டி வில் நாட் பி ஒரு பொலிட்டிக்கலி ரிலவெண்ட்டாக இருக்கவே இருக்காது. ஸோ டிஎம்கேக்கு இது ரொம்ப குரூஷியலான எலெக்ஷனு. இது தோத்துட்டா கிட்டத்தட்ட அதோட பொலிட்டிக்கல் கரியரே வந்து இட் வில் பி இன் ஒரு ஸ்டாண்ட் ஸ்டில்லில் போகிற மாதிரி இருக்கும். ஜெயலலிதா வந்து நிறைய தடவை எலெக்ஷனில் வந்து ஷி மேட் இட் அர் கோல் லைக் டிஎம்கேவை கம்ப்ளீட்டாக ஒரு அஸ்தமனத்துக்கு கொண்டு வருவேன் அப்படின்னு 2006 சொன்னாங்க. அது நடக்கலை. 2006 எலெக்ஷன் முடியும் போது ஒரு மாதிரி க்ளோஸ் அண்ட் ஸ்ப்ளிட் வேர்டிக்டாக வந்துச்சு. அண்ட் அகெயின் 2016 டிஎம்கே வந்து பற்றி அவங்க மென்ஷன் பண்ணல. ஆனால் டிஎம்கே வந்து இட் வில் பி இன்னும் ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னாங்க. கரெக்டாக 2016 எலெக்ஷன் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் டிஎம்கேக்கு அந்த ரிசல்ட் வந்து ஒரு கன்சர்னாக தான் வந்துச்சு. ஸோ அகெயின் வந்து பார்த்திங்கன்னா 2021 இஃப் டிஎம்கே அலையன்ஸ் டசன்ட் மேக் இட் பை எனி மீன்ஸ் தென் இட் வில் பி அ ப்ராப்ளம். ஸோ வந்து நான் வந்து இப்போதைக்கு 2 மாடல்ஸ் வச்சுருக்கேன் பேஸ்ட் ஆன் வாட் வில் ஹேப்பன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் இஃப் இட் இஸ் கோயிங் டு பி அ க்ளோஸ் கான்டெஸ்ட், then again I think ADMK may have a chance but a very thin chance. DMK தான் ஒரு நல்ல எட்ஜ் இருக்குது. க்ளோஸ் கான்டெஸ்ட்னு வரும்போது டிஎம்கே ஏடிஎம்கே 2 பேருக்கும் பாசிபிலிட்டி இருக்குது. ஆனாலும் பார்த்திங்கன்னா இந்த கரண்ட் கொரோனா வைரஸ் இது அப்படிங்கிற பட்சத்தில் மக்களோட தாட்ஸ் வந்து வேறு மாதிரி இருக்கலாம். ஸோ க்ளோஸ் கான்டெஸ்ட்னு வச்சுட்டா கூட ஈவன் இஃப் தே ஆர் லைக் போத் பார்ட்டிஸ் ஆர் சம் 90 seats, ADMK will be 90 something, but DMK will be something very close to 100, so like 99 or something. So DMK க்கு there will be slight edge, ஒரு குறிப்பிட்ட நம்பர் ஆஃப் சீட்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருப்பாங்க. and that will be the final deciding verdict. பார்த்திங்கன்னா 2 அலையன்ஸுமே ஐ திங்க் வில் பி மோர் தென் 100. அண்ட் தேர்ட் ஃப்ரண்ட்டுங்கிறது இட் வில் பி கொஞ்சம் நெக்லிஜிபிளாக இருக்கும். பட் இட் வில் பி ஒரு க்ரூஷியலான ஒரு அனாலிசிஸாக கூட வரலாம். ஏன்னா ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டுங்கிறது க்யூமுலேட்டிவாக ஒரு 10 to 15 seat ஜெயிச்சா இட் வில் பி a significant talking point and I think it may happen
அண்ட் இட் குட் ஹேப்பன் இன் 2021 ஒரு 10-15 சீட்ஸ்குள்ளே ஒரு தேர்ட் ஃப்ரண்ட் பார்ட்டி ஜெயிக்கிறது. பட் ஐ திங்க் மோஸ்ட் ப்ராபப்லி த டிசைசிவ் மூமெண்ட் வில் பி இன் பிட்வீன் த ஏடிஎம்கே அண்ட் டிஎம்கே அண்ட் தர் அலையன்சஸ். அந்த அலையன்சஸ்னால என்ன டைனாமிக் வந்து இது பண்ணுது அப்படின்னு. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே பொறுத்த வரைக்கும் ஐ வில் கிவ் இட் லைக் சம்திங் லைக் 110 and DMK I can give it some ADMK alliance I can give it something like 110 and DMK I can give it something like 117 or something DMK alliance. So DMK alliance will get a safe majority அப்படிங்கிறது என்னோட ஒரு ப்ரெடிக்டிவ் மாடல். இன்னொரு ப்ரெடிக்டிவ் மாடல் என்னென்னா லைக் டிஎம்கே வில் பிளாஸ்ட் த ஏடிஎம்கே அண்ட் தே வில் கெட் சம்திங் லைக் டிஎம்கே அலையன்ஸே வந்து ஒரு 200 சீட்ஸ் அது மாதிரி கிடைக்கலாம். பட் ஐ திங்க் செகண்ட் ப்ராபபிலிட்டிக்கு வந்து இப்போதைக்கு எனக்கு பாசிபிலிட்டிஸ் வந்து என்னால் இது பண்ண முடியல, கெஸ் பண்ண முடியல. ஏன்னா ஸ்டேட் வந்து ஒரு ஃப்ளக்ஸில் ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது. பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் 2 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸும் how they are going about each other in social media proves that they have their ஏதோ அவங்களோட 2 பேரும் அவங்களோட பேசஸையும் சப்போர்ட் குரூப்ஸையும் they have got them covered அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை தான் க்ரியேட் பண்ணுது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே வந்து வின்னிங் பாசிபிலிட்டிங்கிறது ரொம்ப லெஸ். பார்த்திங்கன்னா ஒரு 40% கிட்டக்க தான் வரும் பாசிபிலிட்டி. டிஎம்கேக்கு தான் 60% பாசிபிலிட்டி இருக்குது. மோர் தென் 50% சான்ஸ் வந்து டிஎம்கேக்கு தான் இருக்குது, மீதி சான்ஸ் வந்து ஏடிஎம்கேக்கு இருக்குது. ஆனால் என்னென்னா வந்து இஃப் திஸ் ரிசல்ட் கம்ஸ் சம்திங் ட்ரூ லைக் if this result comes something true like 2006 then Edapadi will not be so concerned. Like Edapadi வந்து his hold in the party will be strong and BJP cannot afford to ignore him. Suppose ADMK வந்து if it gets something like 90 seats அப்படிங்கிறது ஒரு டெஃபினட்டிவான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது ஒன்றும் கூட. ஆனால் அந்த 90யோட கம்மியாக இருந்துச்சுன்னா எடப்பாடியை வந்து மோடி மே இக்னோர் எடப்பாடி. பட் இப்போ வந்து ஏடிஎம்கே வந்து ஒரு 90+ சீட்ஸ்க்கு மேலே ஜெயிச்சிருச்சுன்னா வச்சுக்கோங்க. அப்படி ஜெயிச்சும் வந்து இஃப் தி லாஸ்ட் எலெக்ஷன் மீன்ஸ் தென் பிஜேபி வில் பி சைலண்ட் ஆன் இட்ஸ் ஃப்யூச்சர் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் இன் தமிழ்நாடு. எந்த பார்ட்டி கூட ஃப்யூச்சரில் 2024 அலையன்ஸ் வச்சுக்கலாம், எந்த பார்ட்டியும் நம்ம வச்சுக்க வேணாம் அப்படிங்கிறது தே வில் பி இன் கன்ஃபியூஷன். பட் அகெயின் லைக் இப்போ ஸ்டாலின் ஜெயிச்சா கூட, இப் ஸ்டாலின் வின்ஸ் பை சம் குட் மார்ஜின், தென் ஆல்சோ லைக் எடப்பாடி வந்து ரொம்ப பேடாக பண்ணலைன்னா இட் வில் பி டிஃபிகல்ட் ஃபார் ஏடிஎம்கே, டிஃபிகல்ட் ஃபார் போத் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபி டு கட் த ரிலேஷன் ஆர் டூ சம்திங். அது வந்து ரொம்ப கஷ்டம். பட் இப்போ ஸ்டாலின் வின்ஸ் பை ஓவர்வெல்மிங் மார்ஜின் அண்ட் டிஎம்கே இது ஏடிஎம்கே ஃபெயில்ஸ் அப்படின்னு வருதுன்னா தென் இது வந்து தேர் அலையன்ஸ் வில் பி இன் டிஃபிகல்ட்டி. ஸோ 2024 எம்பி எலெக்ஷன் வரும்போது we may see a situation where BJP will finally ally with the DMK if the if the DMK wins by a big margin, like ஏதோ ஒரு ப்ளோ அவுட் எலெக்ஷன் சொல்கிற மாதிரி ஒரு டிஎம்கே வந்து ஒரு 200+ சீட்ஸில் வந்து ஜெயிச்சிருச்சுன்னா தென் மோடி அண்ட் பிஜேபி வில் பி இன் டைலமாவில் இருப்பாங்க. பட் மோஸ்ட் ப்ராபப்லி தே வில் ஃபேமாக ஒரு ஆப்ஷன்ஸை ஓப்பனாக வச்சுட்டு தென் தே வில் ஃபைனலி ஸ்விட்ச் ஓவர் டு டிஎம்கே இன் 2024. பட் அது வந்து எப்படி ப்ளே அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. அது தவிர பீப்புளை வந்து எப்படி கன்வின்ஸ் பண்ண வைப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா பார்த்தீங்கன்னா 2014 வந்து ஸ்பெக்ட்ரம் அதை வந்து ஸ்கேம் வந்து எடுத்தாங்க. ஸ்பெக்ட்ரம் ஸ்கேம் வந்து லைக் இட் வாஸ் டன் பை போத் காங்கிரஸ் அண்ட் டிஎம்கே. ஸோ பிஜேபி வந்து சொல்லலாம் லைக் நாங்கள் வந்து ஸ்பெக்ட்ரம் இதை பற்றி இனிமேல் பேசலை, நாங்கள் அதை ட்ராப் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி டிஎம்கே கன்வின்ஸ் பண்ண வைக்கலாம். ஆனால் மக்கள் வந்து எவ்வளோ கன்வின்ஸ் ஆவாங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ அது ஒரு ஃபேக்டர் இருக்குது. அதுக்கப்புறம் எடப்பாடி வந்து ஈவன் இஃப் ஹி லூசஸ், இஃப் ஹீஸ் லைக் இப்போ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரீஜனல் சட்ரப், ஒரு பவர்ஃபுல் ரீஜனல் பிளேயராக இருக்கிற பட்சத்தில் தென் ஆல்சோ ஒரு அப்போசிஷனை பிஜேபி கேனாட் இக்னோர் ஏடிஎம்கே. ஒன்லி லைக் ஒரு ஏடிஎம்கே வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிசிமேட் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா 2021 தென் ஃப்யூச்சர் கோர்ஸில் ஐ திங்க் டிஎம்கேவும் பிஜேபியும் தே வில் கம்ப்ளீட்லி பி இன் ஒன் லைன். ஒரு ஸ்ட்ரீம் லைன்டான ஒரு வியூ வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது.
என்னை பார்த்தீங்க கமல் வந்து ஹி ஹாஸ் கெயின்டு சம் ட்ராக்ஷன், ஒரு ட்ராக்ஷன் வந்து கெயின் பண்ணிக்கிறான். பட் ஹீ டென்ட் கண்டெஸ்ட் இன் லோக்கல் பாடி போல்ஸ், ரைட்? அது வந்து சில பீப்புளை வந்து ரொம்ப கன்சர்னில் கொண்டு வந்துருச்சு, ஏன் வந்து கண்டெஸ்ட் பண்ணல அப்படின்னு. ஸோ எனக்கே ஸோ ஐ voted ஃபார் கமல் இன் 2019. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த லோக்கல் பாடி போல்ஸ் வந்து கண்டெஸ்ட் பண்ணது இட் மே பி அ சேஃப் டிசிஷன் ஃபார் ஹிம் பொலிட்டிக்கலி. பட் எனக்கு வந்து அதை பார்க்கும்போது லோக்கல் பாடி போல்ஸ் ரிசல்ட் பார்க்கும்போது லைக் மேபி சில இடத்துல வந்து கண்டெஸ்ட் பண்ணியிருந்தா அது வந்து அந்த பேலன்ஸ் வந்து கொஞ்சம் டில்ட் ஆகிருக்கும். இஃப் பார்ட்டி ஹேட் வின் சம் ஒரு 100 வார்டு ஜெயிச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ வந்து வந்து அவங்க பார்ட்டிக்கு வந்து ஒரு உத்வேகத்தை கொடுத்துருக்கோம். பட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் கமலுக்கு வந்து பெரிய அளவில் ஒரு நல்ல அபிப்பிராயம் வந்து ஃபார்ம் ஆகலை இப்போ உள்ள ரீசண்டான விஷயங்கள் எல்லாம் வச்சு பார்க்கும்போது. அண்ட் ரஜினி வந்து ஹீஸ் லிட்டில் இன்டிசைசிவ். அண்ட் எனக்கு வந்து என்னோடய பர்சனல் ஒப்பீனியன் வந்து கமல் ரஜினி 2 பேருக்கும் வந்து இனிமேல் பொலிட்டிக்கலாக வந்து பெரிய அளவில் ஃப்யூச்சர் இல்லை தமிழ்நாட்டில். தே வில் பி சம் ஒரு மார்ஜினலான பிளேயர்ஸாக தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு உண்டான சான்சஸை வந்து அவங்க வந்து இன்னும் கிராப் பண்ணிக்கல. சில விஷயங்களை வந்து பேசக்கூடாது, சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருக்காங்க, சில விஷயங்களை வந்து பேசாமலே இருந்திருக்கலாம், சில நேரத்தில் வந்து சில விஷயங்களை வந்து பண்ணியிருக்கலாம். பொலிட்டிக்கலி இன்னும் ஆக்டிவாக இருந்திருக்கலாம் 2 பேரும். ஸோ வந்து 2 பேரோட ஃபோக்கஸும் வந்து சினிமாவில் இருக்குது. அண்ட் ஐ கேன் ரெஸ்பெக்ட் their decision. லைக் சினிமாங்கிறது அவங்களோட மெயின் பேஷன். அண்ட் இஃப் தே வாண்ட் டு கான்ட்ரிபியூட் டு இட் ஹோல் ஹார்ட்டட்லி தே கேன் டூ இட். அது வந்து இல்லை, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் வந்து கமலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா ஹிஸ் பாயிண்ட் அண்ட் பொசிஷன் இஸ் மோர் இது வல்னரபுளாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா பொலிட்டிக்கல் பார்ட்டி ஆரம்பித்து ஹி ஹாஸ் நாட் மெட் வித் த காடர்ஸ். என்னென்னா நிறைய முன்னாடி அளவுக்கு வந்து தெர் இஸ் நாட் மச், என்ன நம்மளுக்கு வந்து வெளியில் தெரியல, there is not much meeting going on between the cadres. கிரவுண்ட் லெவலில் நிறைய பேர் கூட மீட்டிங் பண்ணுறாரா அப்படிங்கிறது தெரியல. ஸோ கமலோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து கொஞ்சம் இதுவாக இருக்குது. he doesn't hold much cards in his hand now. அண்ட் ரஜினியும் ஐ திங்க் மெனி பீப்புள் என்னென்னா நார்த் இந்தியன் அஸ்ட்ராலஜர்ஸ் நிறைய பேர் என்னமோ அப்படியே ரஜினி வந்து ஒரு கிங் பிளேயர் அப்படி இப்படின்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. Rajini is not going to be a key player in any of the election that are coming, provided he puts someone like ஏதாவது ஒரு ரொம்ப லோ ப்ரொஃபைலான ஒரு ஆள், யாராவது ஒரு பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்ட், ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை வந்து எடுத்து போடுறாருன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஏதாவது ஒரு பாத்திர கடை இது ஆனால் நல்லா தெரிஞ்ச ஆள், யாராவது ஒரு தெரிஞ்சால் ஆனால் ஓரளவுக்கு லோ ப்ரொஃபைல், இவர் வந்து நல்ல ஆள் தான் அப்படின்னு யாரையாவது ஒருத்தர் வந்து நிற்க வச்சா அவங்க பார்ட்டிக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் இருக்குது. இட்ஸ் கிளிமர் ஆஃப் ஹோப். அதனால் வந்து ஐ டோன்ட் திங்க் லைக் நெக்ஸ்ட் 10 or 15 இயர்ஸில் வந்து ஐ டோன்ட் திங்க் எனி ஆஃப் த டூ, பீட் கமல், ரஜினி, விஜய், அஜித், யாராக இருந்தாலும் சரி, none of them are going to capture power. புரியுதா? இட் வில் பி அ டூ பார்ட்டி சிஸ்டம் தான். பட் ஐ திங்க் பீப்புள் ஆர் கெட்டிங் டயர்டு, கொஞ்சம் கொஞ்சமாக தே ஆர் கெட்டிங் டயர்ட் ஆஃப் திஸ் 2 party நான்சென்ஸ். ஏன்னா வந்து இந்த கொரோனா வைரஸ் விஷயத்தில் வந்து 2 பேரும் வந்து ஒருத்தவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருந்து மீடியாவில் வந்து பீப்புள் வந்து ஏதாவது சயின்டிஸ்ட் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் வந்து அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வைக்கும் போது இவங்க வந்து ஏதோ பொலிட்டிக்கலான சில நான்சென்ஸான வியூஸை மாத்திரம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. லைக் ஒன்றிணைவோம், அது ஃபெயில்யூர் ஆகிடுச்சு, நீங்கள் ஒன்றுமே பண்ணல, நாங்கள் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கோம் அப்படி இப்படின்னு. ஸோ பீப்புள் ஆர் வெரி டயர்ட் ஆஃப் திஸ் ஒன் அப்பம்ஷிப். புரியுதா? 2 பேருமே வந்து தே ஹேவ் தேர் ஓன் திங். அது வந்து தே ஆர் டிஷிங் அவுட் இன் த சோஷியல் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த மீடியா தட் பீப்புள் ஆர் கெட்டிங் டயர்ட் ஆஃப் இட். ஸோ 2 party சிஸ்டம் வில் பி தேர் ஃபார் சம் டைம். ஒரு ஷார்ட் பீரியடுக்கு தான் இனிமேல் இருக்க போகுது இந்த 2 party சிஸ்டம்ங்கிறது. தெர் வில் பி சம் தேர்ட் பார்ட்டி இன் த பேக்ரவுண்ட் விச் வில் கம் டு பவர். It can be BJP, ஆனால் they have not gotten their act straight. ஏதோ ஒரு லோக்கல் லீடரை வந்து இப்போது நிறுத்தியிருக்காங்க, இது பிஜேபி ஹெட்டாக ஆக்கியிருக்காங்க முருகன். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா
அது லோக்கல் பாடி போல்ஸ்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. முன்னாடியோட நான் நிறைய ரோட்டில் இந்த மாதிரி இதிலலாம் பார்க்கும்போது பிஜேபி போஸ்டர்ஸ் வந்து நிறைய பார்க்குறேன். ஸோ ஒரு விசிபிலிட்டி வந்து கெயின் ஆகிட்டுருக்கு பிஜேபிக்கு. பட் ஃப்யூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸுங்கிறது இனிமேல் இல்லை. ஏன்னா இருக்கான்னு தெரியல. ஏன்னா இன்னும் வந்து தே ஆர் நாட் கெட்டிங் தேர் ஆக்ட் ஸ்ட்ரைட். இன்னும் கிரவுண்ட் லெவலில் நிறைய ஒர்க்கை வந்து தே ஹாவ் டு டூ. நிறைய விஷயங்களை வந்து கரெக்டாக பண்ணணும், நிறைய பிரச்சாரங்கள் வந்து கரெக்டாக பண்ணணும், நிறைய ஃபோக்கஸ் பண்ணணும் நிறைய விஷயங்களை பற்றி. எந்த விதத்தில் இப்போ வந்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்டில் இருந்துக்கிட்டே தி கேன் டூ ஏ கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் ஆஃப் ஏடிஎம்கே. ஆனால் அப்படி பண்ணுறதுக்கு தயாராக அவங்க. தென் தேவில் ஏடிஎம்கேவும் அவங்களும் கொஞ்சம் ஸ்ட்ரெயின்டாக ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து இருக்குது, அந்த ஜிஎஸ்டி நான் பேமெண்ட் டியூஸ் அது மாதிரி. ஸோ நிறைய இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் உள்ள எலெக்ஷன் தான் இந்த 2021. அண்ட் பிஜேபி வந்து இட் கேன் எமர்ஜ் அஸ் தேர்ட் ஃப்ரண்ட் பிளேயர் இன் த நியர் ஃப்யூச்சர். ஆனால் இப்போதைக்கு வந்து அவங்க வந்து அந்த ரிஸ்க்கை வந்து எடுக்கக்கூடாது. அந்த ரிஸ்க்கை வந்து எடுத்தாங்கன்னா டேரெக்டாக வந்து அவங்க வந்து ஒரு சாக்கடையில் போய் உளாற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் தான் வரும். ஐ ஃபர்கிவ் மை செல்ஃப் ஃபார் பீயிங் ஸோ ஹார்ஷ். ஏன்னா வந்து எனக்கு வந்து பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரிய பார்ட்டியாக வர்றது வந்து ஐ லைக் இட். பட் என்னன்னா வந்து தே நீட் டு பிளான் தேர் மூவ்ஸ் கரெக்ட்லி. அந்த மூவ்ஸ் வந்து தே ஹாவ் டு டூ பிஹைண்ட் த டோர், பேக் டோர், என்ன வேணாலும் பண்ணலாம். பட் தே ஹாவ் டு மூவ் இன் ஏ கேர்ஃபுல் அண்ட் ஸ்டடி மேனர். ரேஷாக எதுவும் டிசிஷன் எடுக்கக்கூடாது. எந்த அலையன்ஸை பிரேக் பண்ணுறதா இருந்தாலும், எந்த அலையன்ஸை ஃபார்ம் பண்ணுறதா இருந்தாலும் தே ஹாவ் டு டூ இட் இன் எ ஸ்டடி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் மேனர். அவ்வளோதான்.